மீனராசி 2025 மார்ச் மாதம் 29ஆம் நாள் சனிக்கிழமை காலை 9:44 கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு வருகிறார் சனி பகவான். காலபுருஷ தத்துவ பிரகாரம் கடைசி ராசி மீனராசி. மீனராசியில ராகு இருக்கிறது. இப்ப சனி வர்றார். கொஞ்சம் குழப்பமான சூழல் இருக்கிறவங்க, என்னடா பண்றது, தொழில வருமானம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, ஜென்மச்சனி வரும்போது கொஞ்சம் ஒரு 3 மாதம் 4 மாத காலங்கள் கொஞ்சம் குழப்பத்தோடு தான் இருப்பாங்க. ஏன்னா கோச்சார நிலையில் அப்படி இருக்கிறதுனால அவங்க அப்படிதான் இருப்பாங்க. 10ஆம் இடத்து அதிபதி குரு, ஜென்மராசி அதிபதி அவரே. ஆனால் ரொம்ப அறிவாளிங்க, ரொம்ப புத்திசாலிங்க, ரொம்ப தெளிவானவங்க, குறை சொல்ல முடியாது. ஆனால் கிரகங்கள் கொஞ்சம் அவங்கள சில சிக்கல் கொடுக்கறதுனால கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும், அலைச்சல் அதிகமாக இருக்கும். நான் சொல்றது ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 22 மணி நேரம் அலைவாங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் தூங்குவாங்க. இது அவங்களுடைய லைஃப் பார்ட். பெரிய லெவலில் தொழில் செய்கிறவங்களாம் கூட அந்த மாதிரி சில சிக்கல் கொடுக்கும். இப்படி போயாகணும், உங்களை பார்த்தாகணும், உங்களை பேசியாகணும், இன்னைக்கு போனால் நாளைக்கு பார்த்தலாம்னு நினச்சி எதிர்பார்த்து போவாங்க. அன்றைக்கி அவங்க பார்க்க முடியாது. அவன் விஐபியாக இருப்பான், அவனை போய் பார்க்க முடியாது. 2 நாள் அங்கே ஸ்டே பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். அதில் ஒரு பதட்டம் பற்றிக்கும். பார்க்க முடியுமா, பார்த்தா தான் நமக்கு அந்த காரியம் ஆகும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ஒரு மாற்றத்தை கொடுக்கறது சனி. வாக்குவாதங்கள் தவிர்க்கிறது பெட்டர். சில பேர் அமைதியாகவே இருப்பாங்க, அதுவும் தப்பு. என்ன தேவையோ அதை பேசி கேட்டு வாங்கணும். எனக்கு இது வேணும் கொடுங்க, எனக்கு இந்த மாதிரி தொழில் மாற்றி கொடுங்க, இந்த மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு கேட்கணும். பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது ரொம்ப சிறப்பு. ரொம்ப நியாயமானவங்க, ரொம்ப நேர்மையானவங்க, உறுதியானவங்க தான். ஆனாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கு. தொழில் எந்த தொழில் அப்படின்னாக்கா 10ஆம் இடத்துக்குரிய குரு. அதனால அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்ண ரொம்ப சீக்கிரம் பண்ணுவாங்க. அவங்க நல்லா உபதேசம் பண்ணுவாங்க, நல்லா எடுத்து காட்டுவாங்க. இவங்க சொல்றதெல்லாம் அப்படியே நடக்கும். ஆனால் தனக்கு நடக்குமானா நடக்காது. என்ன காரணம் இருக்குனாக்க அலட்சியம். அடுத்தவங்க சொல்றது பெருசா எடுத்துக்காது. இந்த 2 குறைபாடும் இருக்கிறவங்க மீனராசிக்காரங்க. தனுசு ராசிக்காரங்க கிட்ட அப்படிதான் இருப்பாங்க. ஆனால் மீனராசிக்காரங்க கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பெரும்போக்குன்னு சொல்லுவாங்க, அப்படி பார்க்கறது அதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். கணவனாக இருந்தால் மனைவிட்டையும், மனைவியாக இருந்தால் கணவன்கிட்டையும் விட்டு கொடுத்து போகணும். எதிர்பார்த்ததை கேட்கணும். அவங்களும் இவங்ககிட்ட சொல்லணும், இவங்களும் அவங்ககிட்ட சொல்லணும். சொன்னால்தான் அந்த காரியம் நடக்கும். குழந்தைங்க அமைப்பில் பார்த்தீங்கன்னா இதனால் வரை குழந்தை இல்லாதவங்க குழந்தை கிடைக்கும். ஏதோ ஒரு வைத்தியத்தில் குழந்தை பிறக்கும். அப்புறம் தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இதனால் வரைக்கும் இல்லாத ஒரு நல்ல முன்னேற்றம், நல்ல மாற்றம் கிடைக்கும். வெளியூர் பிராணம் அடிக்கடி எடுத்துக்குவாங்க. உதாரணம் கடற்கரை பிரயாணம், இங்கேருந்து கங்கை பக்கம் போகிறது, காசி பக்கம் போகிறது, அங்கே இருக்கக்கூடிய நகரங்களில் போய் வியாபாரம் பண்ணுறது, அவங்களாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ நர்மதை ஆற்றங்கரையில் ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணுவாங்க. அங்கே கொஞ்சம் ஒரு பொருளை கொடுப்பாங்க, வாங்குவாங்க, டைரெக்டாக போயிட்டு வருவாங்க. அவங்களாம் நல்லா வியாபாரம். விமானத்தில் பணிபுரியலாம் ரொம்ப சிறப்பான காலகட்டம். மருத்துவர்களுக்கு சிறப்பான காலகட்டம். நல்லா வருமானம் இருக்கும், இதெல்லாம் சொல்லலாம். ஆனால் மருத்துவர்களாக இருந்தாலும் தன்னைத்தானே சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். சிந்திச்சு செயல்படணும். தாங்கிட்ட வேலை செய்கிற ஒருத்தர் செஞ்ச சின்ன குற்றத்தினால அவங்களுக்கு பெயர்கிறது வாய்ப்பு இருக்கு. வக்கீல் தொழில், ஜட்ஜு, இதெல்லாம் ரொம்ப 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 சிறப்பு. எல்லா விதமான ஏற்றம் இருந்தாலும் சின்ன சின்ன தளங்கள் ஒரு மாதம் நடக்க வேண்டிய 2 மாதம் ஆகும். இந்த மாதிரி தளங்கள் இருக்கும். இருந்தால்தான் அது கிரகம் ஆச்சுங்களா. மற்றபடி குறை சொல்ல முடியாது. நல்லா இருக்கு. 70% நல்ல அமைப்பில் தான் இருக்கிறாங்க. குற்றம் குறை சொல்ல முடியாது. வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னாக்க பெருமாள் வழிபாடு, ராகவேந்தர் வழிபாடு, ஞானியர் வழிபாடு. ராகவேந்தரை ரொம்ப 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 பிடிச்சுக்கணும். வியாழக்கிழமை தோறும் போய் ராகவேந்தருக்கு வழிபாடு கொள்ள தீபம் போகிறது, அவர் பேரை உச்சரிக்கிறது ரொம்ப சிறப்பு தரும். அற்புதமான பலனை கொடுக்கும். வேறு எந்த வழிபாடும் அவங்களுக்கு தேவையில்லை. திருச்செந்தூர் போகலாம். நார்மலாக திருச்செந்தூருக்கு நல்லா இருக்கலாம். நல்லா மாற்றம் கொடுக்கும்.
2031 32 வரைக்கும் ஒரு நல்ல காலகட்டம் தான் அவங்களுக்கு.